உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து இப்போ ஒரு சென்னையில வளர்க்கலாமா, நான் ஒரு தனியா ஒரு வீட்டுல இருக்கிறேன், இதை வந்து வளர்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்க, தாராளமா வளர்க்கலாம். அது இருக்கணும், ஒரு கார் பார்க்கிங்காவது இருந்தா இவங்களை கண்டிப்பா வளர்க்கலாம். நேச்சரே பாத்தீங்கன்னா வந்து ஹேர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே. ஆமா, ரன்னிங் கெப்பாசிட்டி நிறைய இருக்கும். நல்ல ஒரு இறுகின உடம்பு, உடல் கட்டான நாயா இருக்கும். ஓகே. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நம்புவாங்க, பழகிற ஓனரை வந்து ரொம்ப நம்புவாங்க. ஓகே. அதுக்கேற்ற மாதிரி நாய்களை தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. மேட் டாக்ல வந்து எல்லா வேரியேஷன்ஸும் இருக்கு. பருக்கி, மயில, செங்கண்ணி, கருங்கண்ணி, பிள்ளைக்கண்ணி, பால் கண்ணி, கண்ணி, சிப்பி பாறை எல்லாரும் வந்து ஒரே சைஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஹைட் வேரியேஷன் கண்டிப்பா அதுல வந்து டிஃபர் ஆகும். இதுல நிறைய பேருக்கு டவுட் என்னன்னா, அந்த கண்ணி சிப்பி பாறை வந்து வீட்டு காவலுக்கு யூஸ் ஆகுமா அப்படிங்கிற டவுட் இருக்கு. கண்டிப்பா வந்து இது கண்டிப்பா யூஸ் ஆகும். அது போக இல்ல உங்க இடத்துல வந்து நாங்க தங்கி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம ஃபார்ம் பக்கத்திலே அவங்களுக்காண்டியே வந்து நம்ம ஒரு வீடு இப்போ எடுத்துருக்கிறோம். ஃபார்முக்கு அப்படியே பின்னாடி இருக்கும். அவங்களுக்கு ஏசி ரூமோட வித் ஏசி ரூமு ஃப்ரீ அகாடமிஷன் கொடுத்துருவோம். ஹாய், நான் உங்க விஜேஷ்குமரன். நம்ம கெனல் பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் கோஆபரேட்டிவ் கெனல்ஸ், ராஜபாளையத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. கன்னி, சிப்பிப்பாறை, கோம்பை அண்ட் ராஜபாளையம் இந்த மாதிரி ரெக்கக்னைஸான ப்ரீடை வந்து நம்ம ஒரு ஸ்டாண்டர்டாக நல்ல ஒரு ஃபாதர் மதர்லாம் பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜெய்ஜாண்டிக் டாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறோம். ஸோ இந்த டைம் வந்து பார்க்கும்போது கன்னி, சிப்பி பாறையில நிறைய வந்து டாக்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணிருக்கீங்க. ஆமாங்க, இது இயர்லி நம்ம வந்து அப்டேட்ல இருக்கணுங்கிறக்காண்டி தான் நம்ம ரீடைன் பண்ணி ஒரு பப்பி எடுக்கிறது, அதை நிப்பாட்டுறது. ஓகே. அந்த மாதிரி வந்து ஒரு மேக்ஸிமம் இப்போ ஒரு 7-8 நாய்கள் மேல நிப்பாட்டிட்டோம். அது போக வெளியில இருந்து ஒரு 10-15 நாய் வந்து எடுத்திருக்கிறோம். ஓகே. ஸோ டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இப்போ நிறைய இருக்கு. இப்போ வந்து கன்னி, சிப்பி பாறையில இந்த மாதிரி நீங்க உங்க பக்கத்துல நிக்கிற மாதிரி பிளாக்ல இருக்குது, அப்புறம் இன்னொரு லைட்டா சாம்பல் கரல்ல பார்த்தோம். ஆமா, கரம்ப இதுல வந்து கலர்ஸ் இருக்கு. இதுல வந்து கன்னி, சிப்பி பாறையில வந்து மெயின் இப்போதைக்கு நல்லா போறது வந்து கரம்ப மட்டும், அப்புறம் கன்னி. கலர்னாலயா இல்ல வேற எதுவும் டிஃபரன்ஸ் இருக்கா? கலர் மேக்ஸிமம் வந்து கலரு, இன்னொன்னு லைனேஜ், அப்புறம் வந்து சைஸ். சிலவங்களுக்கு காவல் திறன் கொண்ட டாக்ஸ், இதுலயே வந்து காவல் திறன் கொண்ட கன்னி நாயிலேயே வந்து ரொம்ப அக்ரெசிவ் லைன்லயும் டாக்ஸ் இருக்குது. சோ அந்த மாதிரி இருக்குது. இதுல நிறைய பேருக்கு டவுட் என்னன்னா, அந்த கன்னி சிப்பி பாறை வந்து வீட்டு காவலுக்கு யூஸ் ஆகுமா அப்படிங்கிற டவுட் இருக்கு. கண்டிப்பா வந்து இது கண்டிப்பா யூஸ் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி லைனேஜ்ல டாக்ஸ் எடுத்து வளர்த்தா இப்போ வந்து எல்லா குட்டியுமே செட் ஆகுமா, இல்ல நீங்க சொல்ற சில டாக்ஸ் மட்டும் தான் செட் ஆகும்னு சொல்றீங்க? இது நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி அதாவது ஒரு டாக் வந்து மேல் டாக் வந்து அனிமல் அக்ரஷனோட ஹியூமன் அக்ரஷன், அதோட தன்மைகள், அந்த குட்டியில உள்ள தன்மைகள் வந்து கொஞ்சம் மாறும். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து கன்னி, சிப்பி பாறைன்ற பொறுத்த வரைக்கும் நல்ல ஹைட்டா டாலா இருக்காங்க. ஸோ இவங்களோட மெயின்டெனன்ஸ் எப்படிங்க இருக்கும்? எல்லா கன்னி, சிப்பி பாறையும் வந்து ஹைட் அண்ட் டாலா இருக்காதுங்க. நம்மகிட்ட இப்போ 3ல இருந்து 4 ஷெட் இருக்குது. ஒவ்வொரு ஷெட்லயும் ஒவ்வொரு வேரியேஷன் வச்சிருப்போம். ஆமா, நீங்க பார்த்தாலே தெரியும். சைஸ் கம்மியாவும் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா கன்னி, சிப்பி பாறை எல்லாரும் வந்து ஒரே சைஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஹைட் வேரியேஷன் கண்டிப்பா அதுல வந்து டிஃபர் ஆகும். 24-25 இன்ச்ல இருந்து மேக்ஸிமம் சைஸ் வரை இருக்கு. 31-32 இன்ச் வரை இருக்குது. அது சைஸ் வந்து பேரண்ட்ஸ் லைனேஜ் அதை பொறுத்து சேஞ்ச் ஆகும். இப்ப கன்னி, சிப்பி பாறைன்றது வந்து அப்போ ஒரே சைஸ்ல இருக்காது இல்லையா? கன்னி, சிப்பி பாறையில சைஸ் வேரியேஷன் நிறைய இருக்குங்க. அந்த லைனேஜ் பொறுத்து, அதனால ரன்னிங் கெப்பாசிட்டி நிறைய இருக்கனால ஹைட் ஜாஸ்தியா இருக்காது. சோ அதனால ஒவ்வொருத்தங்க லைனேஜ், சோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த லைனேஜ் எல்லாமே மாறும். அப்புறம் கன்னி, சிப்பி பாறை உங்க பக்கத்துல இருக்கு, இவங்க எவ்வளவு ஹைட்? இவர் வந்து ஒரு 30-31 இன்ச் இருப்பாங்க. நார்மலா இருக்கும்போது 30, நல்லா நிமிந்து டெம்பர்மெண்டா காமிக்கும் போது அவர் 31 இன்ச் இருப்பாங்க. ஓகே. ஆமா. இப்ப இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நார்மலான ரொம்ப ஷார்ட் கோட்டா இருக்கு. இதுதான் இவங்களோட இதுவே நேச்சரே பாத்தீங்கன்னா வந்து ஹேர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே. ஆமா, ரன்னிங் கெப்பாசிட்டி நிறைய இருக்கும். நல்ல ஒரு இறுகின உடம்பு, உடல் கட்டான நாயா இருக்கும். ஓகே. இப்ப நீங்க கன்னி, சிப்பி பாறை அப்படின்னா இதெல்லாம் இவங்க கிட்ட நல்ல குணங்கள் அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க? இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நம்புவாங்க. அதாவது நம்ம பழகிற ஓனரை வந்து ரொம்ப நம்புவாங்க. ஓகே. அதுக்கேற்ற மாதிரி நாய்களை தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. அவங்க யாரு அவங்கள ஓனரை ரொம்ப நம்புதோ அதுக்கேற்ற டாக் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பொதுவாகவே இதோட குணம் வந்து பாத்தீங்கன்னா, இதுகிட்ட பழகுறவங்கள வந்து இவங்க கூட பழகுறவங்கள வந்து ரொம்ப நம்புவாங்க. ஸோ யாருக்குனாலும் ஈஸியா அடாப்ட் ஆகிக்கிறோம். சரிங்க, இப்ப பெரிய நாயா வாங்கிட்டு போனீங்கனாலே ஒரு வாரத்துல ஈஸியா அடாப்ட் ஆயிரும். அந்த அளவுக்கு ஆமா, இந்த கன்னி, சிப்பி பாறை பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். இவங்களுக்கு என்ன மாதிரியான ஃபுட் டயட் நம்ம கொடுக்கணும்? ஏன்னா இவங்க நல்ல டாலா இருக்காங்க. ஃபுட் டயட்டுங்கிறது அதிகமா இருக்குமா இல்ல நார்மல் ஃபுட்? இல்ல, ஆக்சுவலா வந்து
ஒவ்வொருத்தங்க நாய் எப்படி வளர்க்குறாங்க அதை பொறுத்து இருக்குது. ஓகே. சில பேர் வந்து நல்ல ஒரு லக்ஸுரியஸா வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து 2 நேரம் வைக்கலாம். அதனால வைக்கிறதுனால தப்பு இல்லை. ஆனா நம்ம வந்து கிணல்ல வந்து 2 நேரம் வைக்கிறோம். காலைல ஒருக்கா சாயந்தரம் ஒருக்கா. மேல் டாக்ஸுக்கு, மதர் ஃபீடிங் கொடுக்குற டாக்ஸுக்கு எல்லாமே 2 நேரம் வைக்கிறோம். மற்றபடி இருக்கிற டாக்ஸுக்கு 1 நேரம் வைக்கிறோம். நல்லா வைக்கும் போது நல்லா ஹெவியா வைக்கிறோம். கண்டிப்பா இதுக்குள்ள சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே என்னதான் நாட்டு நாயா இருந்தாலுமே இதுக்கு என்னமா மெடிசன் தேவை என்னெல்லாம் இருக்கோ அதுவும் நம்ம பாத்துக்கணும். ஆமா, வேக்சினேஷன்ஸ், டிவார்மிங் கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். ஓகே 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 ஜி. ஸோ இப்போ வந்து அந்த கலர் வைஸ்ல என்னென்ன கலர்லாம் இப்போ நம்ம கிணல்ல இருக்கு? நம்ம கிட்ட எல்லா கலர் வேரியேஷன்ஸ், மேட் டாக்ல வந்து எல்லா வேரியேஷன்ஸும் இருக்கு. பருக்கி, மயில, செங்கண்ணி, கருங்கண்ணி, பிள்ளைக்கண்ணி, பால் கண்ணி, கரம்பையில எல்லா கலர்லயும் வந்து நம்மகிட்ட வந்து கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம ஃபார்ம் வந்து பெரிய லெவல்ல நம்ம பண்ணிட்டு இருக்கனால வந்து எல்லா டாக்ஸ்லயும் எல்லா கலெக்ஷனும் கண்டிப்பா வச்சிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம வாக்கிங்லாம் கூட ஈவினிங் கூட்டு போனோம். ஆமா, அழகா வராங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து நீங்க ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கீங்களா இல்ல எப்படி? ஏன்னா கன்னிச்சிப்பி இதுவாகவே வந்து நிறைய இடம் வேணும் ஓடி ஆடி விளையாடுறதுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து இப்போ ஒரு சென்னையில வளர்க்கலாமா, நான் ஒரு தனியா ஒரு வீட்டுல இருக்கிறேன், இதை வந்து வளர்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்க, தாராளமா வளர்க்கலாம். அட்லீஸ்ட் ஒரு சைடு காம்பவுண்ட் வாக்கிங் பார்த்தாது இருக்கணும். ஒரு கார் பார்க்கிங்காவது இருந்தா இவங்களை கண்டிப்பா வளர்க்கலாம். டைல்ஸ் இந்த மாதிரி இடத்துல கெட்டி போடுறது மட்டும்தான் என்னால வளர்க்க முடியும். அது மாதிரி இவங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. ஆமா, ஏன்னா இவங்களுக்கு டாலா வர பிரீட்ஸ்னால வந்து லெக் பெண்ட் இஷ்யூ இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. அது இல்லாம வந்து நிறைய பேர் வந்து சென்னை மேஜர் சிட்டி டவுன்ஸ்ல எல்லாம் வந்து ஜெய்ஜாண்டிக் லுக்கா இருக்கிற பார்த்து வாங்கிட்டு போய் ஒரு வாக்கிங் கொண்டு போகும்போது அவங்க சைஸ் நல்லா இருக்கு, 4 பேர்ட்ட வந்து நான் டாக் கொண்டு போனா ஒரு தோரணையா இருக்குங்கிற கொஸ்டின்ல நிறைய பேர் என்கிட்ட வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. நம்ம டாக் சைஸ், நம்மகிட்ட இருக்க டாக் சைஸையும் பார்த்து வாங்கிட்டு போயிருக்காங்க. ஓகே. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜி, இப்ப இவங்க வந்து நம்ம தமிழ்நாடு நேட்டிவ் டாக்ஸ் தான். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளைமேட்டுக்கு எல்லாம் எந்த அளவுக்கு செட் ஆவாங்க? இது ஆக்சுவலா வந்து நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா எல்லா விதமான கிளைமேட்டும் இருக்கு. ஆமா, வெயில் இருக்குது, மழை பஞ்சம் ஒரே மழையா இருக்குது, பனி இருக்குது. சீசனுக்கு ஏத்த மாதிரி அதை அடாப்ட் ஆகிக்கணும். நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் எந்த கிளைமேட்டா இருந்தாலும் இதை அடாப்ட் ஆகிக்கணும். இப்ப நம்ம பப்பீஸ் வந்து நம்ம கிட்ட இருக்குங்களா ஜி? நம்மகிட்ட ரெகுலரா பப்பீஸ் இருக்குங்க. தெரிஞ்சவங்ககிட்ட, நம்பிக்கையான ஆள்கிட்ட வந்து ஃபீமேல்ஸ் எல்லாம் கொடுத்து பப்பி லிட்டர் எடுத்து அது அவங்களுக்கும் இதுல வந்து ஏதாவது யூஸ் ஆகிற மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கனால நம்ம கேனலே வந்து கோஆபரேட்டிவ் கனல். சோ அதனால வந்து நம்மகிட்ட வந்து ரெகுலரா எப்பவுமே பப்பீஸ் இருக்கும். அது இல்லாம மேஜர் நம்ம ராஜபாளையங்கும் போது நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள்ல ஆடு மாடு கோழி இதை தவிர்த்துட்டு ஃபீமேல் டாக்ஸ் வந்து நிறைய பேர் அவங்களே வந்து நிறைய வளர்க்குறாங்க. ஆமா, சோ குவாலிட்டியான பப்பீஸ் வந்து நம்மளால அதனால எடுக்க முடியுது. மேல் டாக் நம்ம யூஸ் பண்ணும் போது அந்த ஃபீமேலுக்கு ஏத்த மேல் டாக் நம்ம டாகை யூஸ் பண்ணும் போது நல்ல பப்பீஸை நம்மளால எடுக்க முடியுது. ஓகே ஓகே. இப்ப கன்னி சிப்பி பாறைகளையும் நம்ம ஷோ எல்லாம் பண்ண முடியுங்களா? நான் நேட்டிவ் பிரீட்ஸுக்கு தனியா ரெகக்னைஸ் கேசியில பண்ணிருக்கேன். கோம்பை, கன்னி, சிப்பி பாறை, ராஜபாளையத்துக்கு ஸ்டாண்டர்டான டாக்ஸுக்கு வந்து பேப்பர் இல்லாம நம்ம கண்டிப்பா பண்ண முடியாது. ஜெனரேஷன் வேரியேஷன் வச்சு பப்பிக்கு அவங்க என்ன நேம் வைக்கிறாங்களோ அதுலயே வந்து நம்ம மைக்ரோ சிப் அவங்க நேம்லயே வந்து போட்டு கொடுத்துடலாம். ஓகே ஓகே ஜி. அப்புறம் இவங்க கார்டிங்க்கு நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டீங்க. அது கார்டிங்க்கு நம்ம ட்ரெயின் பண்ணணுங்களா அவங்களே பண்ணுவாங்க? இது ஆக்சுவலா வந்து அனிமல் அக்ரெஷன் ஜாஸ்தி இருக்குங்க. நம்ம தோட்ட காவலுக்கு வாங்குறவங்க வந்து கண்டிப்பா வந்து இது ஒரு பேர் டாக் வாங்கி வளர்த்தாங்கன்னா, அதாவது வேற பாம்பு பூச்சி இந்த மாதிரி வேற மிருகங்கள் கீரி இந்த மாதிரி அவங்க வளர்க்குற கோழி வளர்ப்பாங்க. நிறைய பேர் வந்து ஆடு மாடு மட்டும் வளர்ப்பாங்க. அந்த இதுக்கு வந்து கன்னி சிப்பி பாறை அண்ட் கோம்பை இது ரெண்டுமே வந்து கண்டிப்பா யூஸ் ஆகும். இப்போ வந்து நம்மளோட இது வந்து நம்மளோட மாடு நம்மளோட ஆடுன்னு இவங்களுக்கு ரெகனைஸ் பண்ண தெரியும். அது நம்ம பப்பியில இருந்து வளர்க்கும் போது அதுக்கு ஏத்த மாதிரி சில பேர் குட்டியில இருந்து வளர்க்கும் போது அதோட கேரக்டர். ஆமா, அது மாதிரி நிறைய பேர் வந்து பப்பி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பப்பி வந்து எதிர்பார்த்த மாதிரி வரமாட்டேங்குது. சில இடத்துல வந்து நிறைய நெகட்டிவ் இதெல்லாம் நிறைய வரும். பப்பியை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி கொடுக்குறோமோ நம்ம வந்து ப்ராப்பரா வந்து அவங்களுக்கு வந்து கைட் பண்ணி கொடுத்துருவோம். என்ன எப்பப்ப பண்ணணும் மெடிசின் வைஸ். இப்ப என்கிட்ட சப்போஸ் ஒருத்தவங்க டாக் கேக்குறாங்கன்னா அவங்க சுத்தி அவங்க வீட்டுல கேட்டீங்களா, பக்கத்துல நாய் வளர்க்குற சர்பன்ஸ் நல்லா இருக்குதா, அதெல்லாம் கேட்டுட்டுதான் அவங்களுக்கு வந்து நாய் கைடு வரைக்கும் நீங்க கேட்டுட்டு தான் கொடுங்க. ஆமா, இப்ப நாய் வாங்க வந்தாங்கன்னா வாங்க எட்டு போங்கன்னா நம்ம வந்து பண்றதே கிடையாது. நம்ம ஏற்கனவே வாங்கியிருக்கவங்ககிட்ட வந்து நம்மள்ட்ட பத்தி கேட்டா தெரியும். நிறைய நம்ம வந்து நம்ம ஏற்கனவே வாங்கின கஸ்டமர் ரெஃபரன்ஸ்ல தான் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போறாங்க. சோ நேர்ல வந்து எங்க போனாலும் சரி, எங்க நிறைய இடத்துல டாக் கெனல்ஸ் நிறைய இருக்குது. சோ எங்க வாங்கினாலும் நேர்ல போய் பார்த்து அதை ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வாங்குறீங்களோ வாங்கலையோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க புக் பண்ணி கூட எடுத்துக்கலாம். சோ எங்க போனாலும் அதுதான். ஒரு நல்ல பிரீடரை செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த ஏமாற்றங்கள் எங்கேயுமே இருக்காது. அது போக டிரான்ஸ்போர்ட் ஆல் ஓவர் இந்தியா டிரான்ஸ்போர்ட்டும் பண்றோம். இஎம்ஐ இருக்குது. நிறைய பேர் வந்து வீட்டுல உள்ள பசங்களுக்கு வந்து
சேஃப்டி பர்பஸா இருக்கணும், வீட்டுல ஃபேமிலி ரிமோட் ஏரியாவில் இருக்காங்க அப்படின்னு கேட்கறவங்களுக்கு அவங்க வீட்லயே வந்து கொடுக்குறோம். அது போக இல்ல உங்க இடத்துல வந்து நாங்க தங்கி பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஃபார்ம் பக்கத்துலேயே அவங்களுக்காண்டி வந்து நம்ம ஒரு வீடு இப்ப எடுத்திருக்கிறோம். ஃபார்முக்கு அப்படியே பின்னாடி இருக்கும். அவங்களுக்கு ஏசி ரூமோட வித் ஏசி ரூம், நீட்டான ரெஸ்ட் ரூம்ஸோட உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரீயா அகாடமிஷன் கொடுத்துருவோம். இதெல்லாம் வந்து எதுக்காண்டி பண்றோம்னா இதோட நேட்டிவ் பிரீட்ஸ் வந்து நிறைய ஜாஸ்தி வந்து வரணும் அப்படிங்கிற இதனாலதான் நான் இதை வந்து இன்னும் மேல மேல நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா. எல்லாமே இது உங்க சப்போர்ட்னால. உங்க கிணல்ல மட்டும்தான் வந்து ஸ்டே பண்ணி இருந்து கூட நம்ம ஃப்ரீ அகாமடேஷன் எப்பனாலும் 24 hours எப்பனாலும் வாங்க வரலாம். பப்பி எடுக்கிறதா இருந்தா நல்ல ஒரு பிரீடர் செலக்ட் பண்ணி நேர்ல போய் விசிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க வீடியோ அப்படி சப்போஸ் சான்ஸ் இல்லை அப்படின்னா சப்போஸ் ஒரு வீடியோ காலாவது பண்ணிருங்க. ஸோ கைஸ் பை.